தங்கள் பாஸ்வேர்டை திருடி மேலதிகாரிகள் பயன்படுத்தியதாக மதுரை மோசடி விவகாரம் தொடர்பாக சஸ்பெண்ட் ஆன ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய்க்கு மேல் வரி தொடர்பாக மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் ஆனார்கள். இதுவரை 10 அதிகாரிகள் கைதான நிலையில் 19 அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனியார் வணிக கட்டிடங்களுக்கு குறைந்த சொத்து வரி விதித்ததில் அரசுக்கு 150 கோடி ரூபாய் இழப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டது. மோசடி விவகாரத்தில் சஸ்பெண்ட் ஆன பில் கலெக்டர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார்கள். அந்த பேட்டியை தற்போது காணலாம். வரி வசூலில் இருப்போம். வரி வசூலில் இருக்கிறப்ப யாராச்சும் பிடி தொழில் வரி இல்லை கவர்மெண்ட் பில்டிங்க்கு இது பண்ணுறதுக்கு ஏபி ஏஆர்ஓவுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்பாங்க, உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் வார்டில் ஏற்றணும்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். இல்லை, ஏன்னா நாங்கள் உடனே வர முடியாது. நாங்கள் எங்கள் மண்டலத்துக்கும் நாங்கள் வேலை பார்க்குற வார்டுக்கும் தூரம் அதிகமாக இருக்கும். ஸோ உடனே வர முடியாது. நாங்கள் வசூலில் ஏரியாவுக்குள்ளே சுற்றி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் அதை நமக்கு கொடுப்போம். இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த இதை வச்சு யார் இந்த தவறு பண்ணாங்கன்னு தெரியல. ஐடியா தவறாக பயன்படுத்தி என்னுடைய வார்டு இல்லாமல் மற்ற வார்டுகளில் வரி குறைப்பு செஞ்சதாக தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏற்கனவே உள்ள பழைய கமிஷனர் எங்களை தவறு இல்லைன்னு சொல்லி எங்களை திரும்ப மீண்டும் பணியமர்த்தி நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தற்போது 14ஆம் தேதி எங்களை மீண்டும் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சு உத்தரவு. இதனால் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஸ்டேஷன் போகிறது வேணாம், அதெல்லாம் அப்படிலாம் வேணாம். அப்புறம் நான் ஆணையாட்ட மனு கொடுக்க சொன்னாங்க. நான் அப்பயும் போனேன், அப்பயும் வேணாம்னாங்க. சம்மந்தப்பட்ட ஏபி ஒருத்தர் சொன்னார். சரி, அதனால் ஒன்றும் சொல்லிக்கல. சரி, பிரச்சனை முடிஞ்சுன்னா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதான் சரி, நம்ம கொடுத்து தான் அன்றைக்கே எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. சாஃப்ட்வேர் சிஸ்டம் இப்போ அவங்க கையிலேயே அப்டேட்டில் இருக்குது. ஒன்று உதவி ஆணையாளர், துணை ஆணையாளர், ஆணையாளர், இவங்க 3 பேருக்கும் தெரியாமல் இந்த ஒரு பைசா குறைகிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100 கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஒன்று அவங்க தெரியாமல் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு எப்படி தெரியாமல் நடந்துச்சுன்னு அரசு தான் இவங்களை கேட்கணும். தெரிஞ்சு நடந்துச்சுன்னா அதுக்கான நடவடிக்கை இவங்க மேலே அரசு தான் எடுக்கணும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, பில் கலெக்டர்களுக்கு வரி வசூலிக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பில் கலெக்டர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன நடக்கிறது பிரசன்னா? விக்னேஷ், இந்த மோசடி கடந்த 2017 தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக பில் கலெக்டர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார்கள். தங்களுடைய பாஸ்வேர்டு திருட்டுத்தனமாக பயன்படுத்தி இந்த 150 கோடி ரூபாய் வரை பணத்தை முறைகேடு செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் கூறுகையில், மேற்கண்ட இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் எனவும் தற்போது உறுதியளித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரை கேட்கும் பொழுது அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.